ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு அவன் இல்லாமல் எப்படி வந்து நம்ம பீஸா வீட்லேயே ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு வந்து 3/4 கப் தண்ணி வந்து எடுத்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக ஹீட் பண்ணால் போதும். அதில் 1.5 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1.5 டீஸ்பூன் ஈஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். ஈஸ்ட் அப்போ தான் ஆக்டிவேட் ஆகும். இப்போ ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மாவு வந்து ரெடி பண்ணிடலாம். பீஸாவுக்கு பவுலில் 2 கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி பிசைங்க. இப்போ நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்படி உள் பக்கமாக அப்படி தள்ளணும். இந்த பவுலில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு பீஸா மாவு வந்து உள்ளே வச்சிடலாம். இது மாதிரியே கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு ஃபுல்லாக வந்து மாவு ட்ரை ஆகாத அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணிடுங்க. இது 2 மணி நேரம் அப்படியே வந்து விட்டுறலாம். அப்போ தான் மாவு வந்து நல்லா டபுள் ஆகும். க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க, மாவு அப்படியே டபுளாக இருக்குது. இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பேன் அல்லது குக்கர் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே சால்ட்டு போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டாண்ட் வந்து வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடணும். 10 to 15 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் இது வந்து ஹீட் ஆகணும். இன்கேஸ் நீங்கள் குக்கர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கேஸ் கட் போடாமல் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துகிட்டு பீஸா மாவு எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபோக் எடுத்து அந்தந்த இடத்துல இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பீஸா சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சோளம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கிரீன் கேப்சிகம், கொஞ்சம் ரெட் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், கொஞ்சம் ஆலிவ்ஸ். அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம சீஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பேனில் வந்து இதை வந்து எடுத்து வச்சிடலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ லிட் ஓப்பன் பண்ணி உள்ளே ப்ளேஸ் பண்ணிடலாம். 10 to 15 மினிட்ஸில் இது பேக் ஆகிடும். ஸோ 10 மினிட்ஸ் கழிச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வேகலை அப்படின்னா 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக நம்ம பேக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பீஸா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.